SVC மற்றும் ஆதித்யாரம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல் உலகமெங்கும். MadRabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஒரு 10 வருஷம் ஆச்சு டு ரீச் வெற்றிமாறன் சார். ஸோ அப்போலேருந்து வெற்றிமாறன் சார் அப்படின்னா லைக் வென் ஐ சா பொல்லாதவன், அப்போ பெருசாக நான் இண்டஸ்ட்ரியில் நடிக்க வரலாம் இல்லை. ஸோ ஐ வாஸ் லைக் யாரா இவங்க, இந்த மாதிரி ஒரு படம், இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கான்செப்டில் இவ்வளோ ஒரு படம், அண்ட் த கிளைமேக்ஸ் வாஸ் லைக் சூப்பர் டூப்பர். ஸோ அப்போலேருந்து எனக்கு ரொம்ப ஆசை வெற்றிமாறன் சார் படத்தில் நடிக்கணும். ஸோ சம்ஹவ் as luck favored I was with பாலு மகேந்திரா சார். அஃப்கோர்ஸ் luck மட்டும் சொல்ல முடியாது. ஸோ மை ஃபர்ஸ்ட் சீன் வித் வெற்றிமாறன் சார் வாஸ் அவங்க ரெண்டு பேருக்கும் ஹீரோ ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகும் இல்லையா, மஞ்சு மேம்க்கும் விஜய் சேதுபதி சார் அந்த படத்தில். ஸோ அப்போது தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஷாட். தோழர்கள் இணையர் ஆகிறப்போ அவங்க அதிகமாக பேசணும், மனம் விட்டு பேசணும், நிறைய பேசணும், அப்போ தான் அந்த புரிதல் வரும். ஸோ மனம் விட்டு பேசுங்க, நிறைய பேசுங்க. This is the dialogue. Just narrate anything about Polladhavan, so we love to hear. Actually, he is a very strong technician, as the world knows. And one fine day, he called me and he said, "Come to my office. Ramya, எனக்கு ஒரு 1 month to 1.5 months பிரேக் வேணும் படத்துலேருந்து அப்படின்னாரு. I'm going to read 5D. நான் 5D கற்றுக்கிட்டு வரேன். I don't know what is a digital camera right now. I want to learn about it and I want to come." Wow. He was around 70 plus that time. இளையராஜா சொன்னார், இந்த தலைமுறைகள் தான் உனக்கு இருக்கிறதுலே பெஸ்ட் படம் பாலு அப்படி சொன்னார். பிகாஸ் he really loved that movie தலைமுறைகள். வெற்றிமாறன் சார் இஸ் a person, அவர் எதுக்குமே அசர்றவர் கிடையாது. ஸோ he has his ideology very clearly said in this movie. அது it's a very beautiful thing. ஏன்னா எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே டுவர்ட்ஸ் எதுக்காக போராடிட்டு இருக்கோம், ஈக்குவாலிட்டி. ஸோ அண்ட் we are trying our best. We'll talk about Viduthalai and also your other filmographies as well. First, let's talk about Viduthalai. எப்படி நடந்தது இது? How did you get on board? Certain things magic ன்னு சொல்லுவாங்க. Like you don't plan. But see, there is two sides of the coin ங்கிற மாதிரி. Sometimes you keep, the passion, அதோட drive நமக்கு அதிகமாக இருக்கும். ஒரு 10 வருஷம் ஆச்சு to reach Vetrimaaran sir. To reach yeah. So actually பாலு மகேந்திரா சாரோட படம் 2010 ஸ்டார்ட் ஆகுச்சு, 11 ஸ்டார்ட் ஆச்சு, அப்புறம் 12 ரிலீஸ் ஆச்சு, 13 was a national award for that movie. ஸோ அப்போலேருந்து வெற்றிமாறன் சார் அப்படின்னா லைக் when I saw பொல்லாதவன், அப்போ பெருசாக நான் இண்டஸ்ட்ரியில் நடிக்க வரலாம் இல்லை. ஸோ I was like யாரா இவங்க, இந்த மாதிரி ஒரு படம், இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கான்செப்டில் இவ்வளோ ஒரு படம், அண்ட் த கிளைமேக்ஸ் வாஸ் லைக் சூப்பர் டூப்பர். Who is this cameraman? Okay. So the combo of Vetrimaaran sir and Relaunched sir inspired me like even that time actually. ஸோ அப்போலேருந்து எனக்கு ரொம்ப ஆசை வெற்றிமாறன் சார் படத்தில் நடிக்கணும். ஸோ somehow as luck favored I was with பாலு மகேந்திரா சார். Yes, of course luck மட்டும் சொல்ல முடியாது. So even blessing, yeah. So that happened. From there I always tried. 2 படத்துக்கு ரொம்ப சின்சியராக ட்ரை பண்ணேன், வெற்றிமாறன் சார் படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி. Something will come but somehow it will not work out. It will come, it will not work out. I was like, அதுக்கப்புறம் due to a few personal things and all that, நான் பெருசாக அதில் கான்சென்ட்ரேட் பண்ணலை. But then it just happened, maybe these 10 years I wanted to work, and suddenly one day I got a call saying that ஒரு சின்ன கேரக்டர் தான் இந்த படத்தில், பட் நீங்கள் பண்ணுவீங்களா? நான் சொன்னேன், ஐயோ ஏன் 10 வருஷம் வெயிட் பண்ணுறேங்க, வெற்றிமாறன் சார் படத்தில் நடிக்கணும்னு நான் வரேன். And of course there was no audition, nothing. I just went to the spot. No audition. Actually, இன்னொரு point I would like to say, somehow எனக்கும் auditions-க்கு செட் ஆக மாட்டேங்குதுங்க. So whatever movies I have worked till now, I've seen even பாலு மகேந்திரா sir didn't have any audition with me. He just took a photo. ஒரு சின்ன ஒரு விண்டோ பக்கத்தில் பெரிய புடவை மட்டும் கட்டிட்டு ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ, அந்த மாதிரி தான் that happened. I just went and they said இந்த மாதிரி ஃபுல்லாக முடிக்கு எண்ணெய் வச்சுட்டு ஃபுல்லாக வழிச்சு வாரி ஒரு ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாங்க ஃபேஸை. I was like, wow.
நம்ம அடையாளம் தெரியுமாமா படத்தில் தெரிய மாட்டோமானே தெரியலையா அந்த மாதிரி. ஸோ நடு வகுடெல்லாம் எடுத்து. ஸோ மை ஃபர்ஸ்ட் சீன் வித் வெற்றிமாறன் சார் வாஸ் அவங்க 2 பேருக்கும் ஹீரோ ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகும் இல்லையா, மஞ்சு மேம்க்கும் விஜய் சேதுபதி சார் அந்த படத்தில். ஸோ அப்போது தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஷாட் இன் தட் மூவி. I went in, I saw Vetrimaaran sir and I said, sir 10 வருஷம் ஆச்சு உங்ககிட்ட நான் வந்து ஒர்க் பண்ணேன். He said, it's a small role Ramya. I said, it's okay sir, I'm so happy to be in your project அப்படின்னு. And very kind of Vijay Sethupathi sir. Actually அந்த சீனில் வந்து எனக்கு அந்த டயலாகே இல்லை. So it was for Kishore sir. I mean initially that is how they have written it basically. And போகிறப்போ விஜய் சேதுபதி சார் சொன்னார், why don't we break the dialogue and give a few lines to Ramya and let Kishore sir speak his dialogue. I was like, oh, you ஆனால் on spot வந்து by heart பண்ணணும். I didn't have the paper because it's not my lines. Then all of a sudden I just went for the take. அதாவது கப்புள்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும், புரிதலோடு இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு வெட்டிங்கில் அந்த சாங்கில் அப்படியே வருங்க. அந்த சாங் அப்போ எனக்கு ஐ டோன்ட் நோ எதில் வரும்னு தெரியாது, பட் ஆஸ் அ சீனாக வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஐ வாஸ் லைக் வாவ், ஐ எம் ஸோ ஹாப்பி. தென் ஐ தேங்க் விஜய் சேதுபதி சார். சார் பிக் திங் சார், தேங்க்யூ ஸோ மச். சார் ஐயோ என்னங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இஸ் ஸோ ஹம்பிள். அதே மாதிரி ஐ டெல் யூ மஞ்சு வாரியர் மேம், ஷீ இஸ் ஜஸ்ட் அன் அமேசிங் பர்சன். So down to earth, so smiling, and every time she walks into the set there is one aura, and that genuine she wishes everyone, she's like hi. So she's so cute, and I told her இந்த மாதிரி நான் யாரையுமே பார்க்கல மேம், you're so sweet அப்படின்னு. Yeah, so this was the getting into Vetrimaaran sir set. Yeah. Okay, you remember the first dialogue prepare இல்லாம டக்குன்னு ஒரு சீன் பேப்பரோ ஸ்கிரிப்ட் ஷீட்டோ கொடுக்கும்போது டயலாக் பார்த்த உடனே ரிமெம்பர் பண்ணி அதை பேசுறது, இன்னொன்று இட்ஸ் ட்ரீம் ப்ராஜெக்ட் ஃபார் யூ. 10 years நீங்கள் சொன்ன மாதிரி ஃபாலோ கண்டிப்பாக டயலாக் ஞாபகம் இல்லை. யூ ரிமெம்பர் எனி பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆஃப் த டயலாக்? எஸ், அதாவது தோழர்கள் இணையர் ஆகிறப்போ அவங்க வந்து அதிகமாக பேசணும், மனம் விட்டு பேசணும், நிறைய பேசணும், அப்போ தான் அந்த புரிதல் வரும். ஸோ மனம் விட்டு பேசுங்க, நிறைய பேசுங்க. திஸ் இஸ் த டயலாக். Yeah, it's not just a dialogue, it's a takeaway for every couple. தோழர்களை மாத்திட்டு நம்ம வேற வெட்டிங் கப்பிள்ஸ் போட்டோம்னா that makes sense. Yeah, yes. And உங்க இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல கூட பார்த்தது, வெரி ஃபர்ஸ்ட் போஸ்ட் இப்போ வரைக்கும் நீங்க இருந்ததுல, லைக் இட் வாஸ் மேக்கப் செஷன். அந்த இடத்துல யூ க்ளோரிஃபைட் வெற்றிமாறன் சார் அண்ட் வேல்ராஜ் சார், கோட்டிங் பொல்லாதவன் அந்த டைம்ல இருந்து ஃபாலோ. அண்ட் அகைன் இப்போ வெற்றிமாறன் சாரோட படம், அவரோட டயலாக், அவரோட ஸ்க்ரீன் பிளேல வேல்ராஜ் சாரோடைய மேஜிக், கேப்சரிங் வே அப்படிங்கும்போது எனி ஒர்க்கிங் மொமெண்ட்ஸ் நீ அட்மையர் பண்ண காம்போ 2 பேருமே, the combo is working for you to show good in the screen அப்படிங்கும்போது how was it? It was amazing. Actually, this is my second movie with Velraj sir. I did Pulikutti Pandi. So அந்த டைமே வந்து he is a man who will really appreciate talent. ஸோ அவருக்கு இந்த ஆப்டாக இந்த படத்தில் இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸும், அதாவது ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த பாஸ் வெற்றிமாறன் சார் டு எவ்ரிபடி அரவுண்ட். ஐ திங்க் இந்த படத்தில் என்ன ஒரு கருத்து, ஒரு வாட் தே வாண்டட் டு சே, வாட் இஸ் த ஐடியாலஜி பிஹைண்ட் திஸ், இது ஐ திங்க் எவ்ரி ஒன் ஆஃப் த பீப்புள் ஹூம் ஐ நோ தேர், எவ்ரிபடி ஃபாலோஸ் தட். ஸோ ஓரளவுக்கு they are like give respect for talent, which is a very big thing, I think nowadays or always. Anytime. Yeah, anytime. So அது வந்து வேல்ராஜ் சார் கிட்ட வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. So he will, we had a fight scene in Pulikutti Pandi and all that. So he knows ஓரளவுக்கு what is the slightest potential this woman has. So that was one combo. But again, my dream combo, வேல்ராஜ் சார் and வெற்றிமாறன் சார் was like a magic. அதான் அவங்கக்கிட்ட சொன்ன மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் தயக்கமும் இருக்கும் கூட. பெரிய படம், நம்மளோட ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கும்னு தெரியாது, பட் we will try our best. இந்த மாதிரி தான் was very magical, and it was great working with Kishore sir also. So again, speaking, last December I had worked with Kishore sir in a Telugu movie called Matka. It is a pan-India movie. So in that again, he's again, I told ideologies of this movie. So avarume he was too good, and
he's a Kannadiga, right? So அவர் வந்து கன்னடா ஸ்பீக்கிங் பர்சனுங்கிறதுனால தெலுங்கு டயலாக்ஸ் வந்து நாங்கள் 2 பேரும் உட்காந்து ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க மாதிரி பை ஹார்ட் பண்ணி we used to sit and you know see இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பேசுறீங்க இப்போ நம்ம so he is very very you know so conscious about getting his lines perfect. Yeah. So then after this எதிர்ச்சியா சொன்னேன் சார் எனக்கு உங்கள் கூட அடுத்த படம் இட்ஸ் ஆல் நீங்கள் சொன்ன மாதிரி பிளெஸ்ஸிங்ஸ் தான். ஸோ கீப் ஏன் வந்து பீப்புள் சே டாக் பாசிட்டிவ் திங்க் பாசிட்டிவ்னு சம்டைம்ஸ் அகேன் கிரிஞ்ச் அப்படின்னு கூட சில பேர் அதை வந்து அது சொல்லுவாங்க. நீங்கள் மேனிஃபெஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹவ் கேன் யூ பி ஸோ கிரிஞ்ச் மேனிஃபெஸ்ட் அப்படிலாம் பேசுகிறவங்களும் இருக்காங்க. பட் மேனிஃபெஸ்ட் பண்ணுறவங்களும் ஒரு பக்கம் இருக்காங்க டு பி ஃப்ராங்க். ஸோ இது எல்லாமே தி ஆல் ஸ்டார்ஸ் அலைன் டுகெதர் ஃபார் மீ ஐ ஃபீல். நம்ம அம்மா அப்பாவுக்கு பர்த்டே இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட்டோம் ஹாப்பி பர்த்டே மாமா ஐ லவ் யூ போட்ட கூட அதே கிரிஞ்சுன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ ஸோ யூ டோன்ட் கேர் அபவுட் தட் திங்ஸ் அண்ட் ஆல். ஸோ எனக்கு இன்னொரு என்ன ஃபேசினேட் பண்ணுது அப்படின்னா பீயிங் அன் ஆக்டர், ஒரு ஆக்டருக்கு இந்த காம்பினேஷனில் நடிக்கணுன்ற ஆசை அதிகமாகும். யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க எனக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் சார் த்ரிஷா மேம் நடிச்சா எனக்கு இதாக இருக்கும், அஜித் சார் அண்ட் சம் அதர் கேரக்டர் நடிச்சா எனக்கு அந்த காம்போ தான் எவ்ரிபடி வாண்டட் டு டூ, அதான் அவங்க ஃபேசினேட் பண்ணும். பட் ஒரு டேரக்டர் அண்ட் கேமராமேன் காம்போ உங்களை ஃபேசினேட் பண்ணிக்கும் போது அது ஆஸ் அ டெக்னீஷியனாக ஃபேசினேட் பண்ணிக்கும் போது எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அது எதனால் லைக் இந்த காம்போ யூ டென்ட் கோ ஃபார் த பிகிஸ், லைக் பிகிஸ் நான் சொல்கிறது ஆக்டர்ஸில் சொல்கிறேன், but you took director and a cameraman, so and approach. I actually wanted to become a camera woman. Okay. I started my career as a photographer, assistant photographer. So I used to be a model, but I used to go for photo shoots and in the thermocol பிடிக்கிறது அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணுவேன். I used to do advertising. So அப்போ நிறைய I used to work with lot of agencies and all that. So I used to assist a photographer because I wanted to become a camera woman. Okay. But அதுக்கப்புறம் it so happened that I became an actor. அதுக்கப்புறம் கேமரா பற்றி நான் மறந்துட்டேன். So இன்னும் that thing will be there, no? நம்ம என்ன தான் டெக்னிக்கலாக உள்ள கொஞ்சம் மறந்தாலும் நம்ம என்ன யோசித்தோம் அப்படின்றப்போ who can really give you a substance? The director and the cameraman. So that is why I think I still travel as my mind as a technician. Okay. Interesting. And வெற்றிமாறன் சார் ஆப்வியஸ்லி இன்னைக்கு தமிழ் சினிமாவில் தவிர்க்கவே முடியாத ஒரு டைரக்டராக இருக்காரு. அப்படிங்கும்போது லெட்ஸ் டாக் அபவுட் இஸ் ரூட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்வியஸ்லி அவர் பாலு மகேந்திரா சாரோட அசிஸ்டன்ட். பட் பாலு மகேந்திரா சாரோட த லாஸ்ட் டைரக்ஷனல் மூவியில் நீங்கள் இருந்திருக்கீங்க, விச் இஸ் அகெயின் நேஷனல் அவார்ட் வின்னிங் மூவி தலைமுறைகள். ஸோ அதில் நீங்கள் லூப்பின் ஆனது அண்ட் பாலு மகேந்திரா சாரோட ஒர்க் பண்ணது, ஜஸ்ட் நரேட் எனிதிங் அபவுட் பாலு மகேந்திரா சார், வி லவ் டு ஹியர். Yeah. Actually, he is a very strong technician, as the world knows. Yeah. நாங்கள் ஷூட் ஸ்டார்ட் பண்ணப்பாங்க, they were hiring a 5D camera. It was a low budget production. They just wanted to start it and they started it. And one fine day he called me and he said, come to my office. So நான் போனேன். ரம்யா எனக்கு ஒரு 1 month to 1.5 months பிரேக் வேணும் படத்துலேருந்து அப்படின்னாரு. சரி இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு மனசில் ஓடிட்டு இருந்துச்சு. ஐம் கோயிங் டு ரீட் 5D. நான் 5D கற்றுக்கிட்டு வரேன். I don't know what is a digital camera right now. I want to learn about it and I want to come. Okay. Wow. He was around 70 plus that time. So அந்த மாதிரி ஒரு லேர்னிங் அந்த ஏஜில் அவங்க கற்றுக்கணும்னு ஆசைப்படுறதே வந்து இஸ் ஸோ அமேசிங். அண்ட் he just did it like that. And he came back. He didn't have any, assistance for his camera. He just did it everything on his own. The focus filler was there. Yeah, but the focus puller was there. But otherwise, yeah. அவரே தான். ஸோ திஸ் இஸ் த ஸ்டார்டிங் பிகினிங் இன்சிடென்ட். இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் சொல்லிட்டு போகலாம். கடைசியில் டப்பிங்கில் நாங்கள் உட்காந்துருந்தப்போ ஈவன் அ ஸ்மால் அந்த சத்தம் கூட அவர் அப்ரூவ் பண்ணாதான் நான் ஊ சொல்லணும், இல்லைன்னா ஊஹோ தான். அந்த மாதிரி he is the boss. So even a small thing you want to do, it cannot be out of your weather. And after the dubbing got over, AVM theaterல அவர் சோஃபாவில் உட்காந்துருந்தார். டப்பிங் தியேட்டருக்குள்ளேயே உட்காந்துருப்பார். அண்ட் he'll have some nice எனர்ஜிக்கு ஏதாவது he'll have some glucon-D which has the orange flavors and all that. No, all that will be there. Yeah, and biscuit and all that he'll have just to, And then I just went and sat அப்படியே அவர் பக்கத்தில் கீழே உட்காந்துட்டு I said, அப்பா முடிச்சிட்டோம் படத்தை. அப்படியே 2 பேருமே கண் கலங்கிட்டோம். படம் முடிஞ்சது, டப்பிங்கும் முடிஞ்சது. It was his dream project. And the travel was like
I just felt like he is my dad. ஏன்னா அப்பா அந்த படம் ஸ்டார்ட் பண்ண டைம்ல கரெக்டாக பாஸ்ட் அவே. ஸோ இவர் கூட நடிக்கிறப்போ எல்லாமே இட் வாஸ் ஜஸ்ட் லைக் மை டேட். ஸோ மாமனார் அந்த படத்தில், பட் ரியலாக ஐ ஃபெல்ட் ஸோ மச் லைக் மை டேட். Yeah. So and of course he shared a lot of his personal life, how he traveled through, how he came from Sri Lanka, where he went and studied his DFT and all that. All this he had shared at the time. It's a blessing. Obviously, again, if I'm not wrong, it was on 61st National Award Fest in நினைக்கிறேன். If I'm not wrong, கொஞ்சம் ஸ்கெப்டிக்கல் நம்பர்ஸில் 61st நினைக்கிறேன். அந்த டைமில் தலைமுறைகளுக்கு ஒரு நேஷனல் அவார்ட் பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் அப்படின்ற கேட்டகரிக்கும் போது ஹவ் ஒரு இனிஷியல் ரெஸ்பான்ஸ் இல்லை தெரிஞ்சதுக்கப்புறமா லைக் ஐ வாண்டட் டு ஷேர் திஸ் டு சம் ஒன் பட் ஐ மிஸ் தட் பர்சன். அந்த ஜோன் கிரியேட் ஆகும்ல, அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது நேஷனல் அவார்டில் இந்த படம்? It was, I missed Balumendra sir very much because he was bang on saying that இந்த படம் நேஷனல் அவார்டு வாங்கும். படம் வாங்குமா? ஆமா, படம் ஷூட் பண்றப்பே சொல்வாரு இந்த படம் நேஷனல் அவார்டு வாங்கும், இந்த படம் நேஷனல் அவார்டு வாங்கும். ஐ வாஸ் லைக் சரி ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் அகேன் ஐ வாஸ் quite young to understand his point of view or something like that maybe. But when it won the national award, I was like, man, you are great. And the madri. But sadly he wasn't there. Yeah. So that was a little heartbreaking that time. Yeah. Actually, Feb 13th, Balumendra sir passed away in 2013. I think around April, May, they had announced the national award, and so we got it. Yeah. And biography அப்படினு ஒரு டார்கெட் எடுக்கும்போது you were in that as yes. well. 800 முரளிதரனோட பயோகிராஃபி சொல்லப்போனால் இங்கே விஜய் சேதுபதி சார் அதை பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் இனிஷியலாக, அப்புறமா அது மாறிச்சு. அகெயின் நான் பயோகிராஃபி பண்ணுற மொமெண்ட்டுக்கும் போது இன்னொருத்தரோட கேரக்டர் நம்ம பண்ணுவோம், ஏற்கனவே ரியல் லைஃப்பில் இருந்த ஒரு கேரக்டர் நம்ம பண்ணுவோம். அவங்களோட இன்புட்ஸ் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்றது ஒன்று. ரெண்டாவது அவங்களோட ரிசம்பிளன்சஸ் வரணுமா வரக்கூடாதான்றது ரெண்டாவது. வந்துருச்சுன்னா அவங்கள மாதிரி எடுத்துரும், வரல அப்படின்னா நம்மளோட ஐடியாலஜி நம்ம ஐடென்டிட்டி என்னவோ வெளியே வரும். ஸோ இதெல்லாம் சேர்த்து கலெக்டிவாக ஒரு பயோகிராஃபி பண்ணுறதுன்றது டூ ரிஸ்கி அண்ட் டூ கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதை பண்ணுறது. You've been into 800, so how is it working in the biography? Yeah, actually 800, the character was of a United Nations ambassador who works with Muthaiya sir, Muthaiya Muralidharan. And that particular scene of mine was a very, very sensitive scene because they go to meet a Talaivar, the most important Talaivar of Sri Lanka. And they have a conversation. Maybe it could have been the real irundadanaala dhaan indha scene வந்து அவங்க வந்து ஆமா எடுத்திருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த சீன் பண்ணுறப்ப அந்த சீனோட சீரியஸ்னஸ் வந்து இட் வாஸ் பில்டிங். even if it is a shoot or anything, could understand the seriousness of how it could have been in the real life. And when the soldiers அவங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி உங்கள் இதில் நடந்தா ஓகேவா அப்படி ரொம்ப சென்சிட்டிவாக பேசுகிறப்போ ஒரு மாதிரி கொஞ்சம் பக்குன்னு தான் இருந்தது. ஸோ தென் I just come out and I kind of say to the character of Muthaiya Muralidharan sir, hey, இந்த மாதிரி பேசுகிறேன். If they think they don't even have to send us out of this place, இந்த இடத்த விட்டு நம்மளை வெளியே கூட அனுப்ப மாட்டாங்க, ஏன்னா இந்த மாதிரி பேசுகிறீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அவுட் ஸ்போக்கனான ஒரு கேரக்டர் தான். So she is not like somebody, oh, okay, I have to pacify him to be in good. அது மாதிரிலாம். So whatever she feels, she is independent enough to talk. Okay. Yeah, so that was a very good experience working in 800. And அந்த படம் ஷூட் அப்போ நான் முத்தையா சாரை பார்க்கல, முத்தையா முரளிதரன் சாரை பார்க்கல. Eventually, sometime I had gone with my family to a lunch and I saw him in the hotel. Okay. I was like, yeah. I went to him and said, sir, unga padakla na nadikiren. And he was very happy. And then we had clicked some pictures. And yeah, I said, paranga, real Muthaiya sir paathachu, real Muthaiya sir kodiyum nadichachu appdin sollittu. So that was a nice moment. And it is again a pan India, so I was very happy about it. And it was good working with our Slumdog Millionaire Salim. Yeah, he is also a very nice person. It was great working. ஸோ ஒன்னொன்றுமே ஒரு யூனிக்னஸ் விட்டுட்டே வரீங்க. அந்த இடத்துலையுமே ஒரு படத்தில் நேஷ்னல் அவார்ட் மூவிலையும் இருக்கீங்க,
biography, much anticipated biography. Even though Muralidharan is from Sri Lanka, we all loved him in India as well. 800 wickets அடிக்கும் போது அதான் டைட்டிலும் கூட. ஸோ எல்லா இடத்துலையுமே யூ பீன் தேர். அண்ட் அகைன் ஒரு கனெக்ஷன் தான், விஜய் சேதுபதி பண்ண வேண்டிய படம் அங்கே மிஸ் ஆகுது, பட் இங்கே விஜய் சேதுபதி நடிக்கிறீங்க. ஸோ இந்த சிங்க் பார்த்துட்டே வரும்போது இட்ஸ் யுவர் விடுதலை 2 இஸ் யுவர் செகண்ட் அசோசியேஷன் வித் இளையராஜா சார். பிகாஸ் தலைமுறைகளில் இளையராஜா சார் பண்ணியிருக்காரு. இங்கே அகெயின் ஹவுஸ் இட் செகண்ட் டைம் நீங்கள் திரும்ப அவர் கூட பண்ணும்போது யூ சீயிங் யுவர் விஷுவல்ஸ் வித் இன் ஹிஸ் மியூசிக் ஆன் ஸ்க்ரீன்? இட்ஸ் அமேசிங் அமேசிங். ஆக்சுவலி பாலுமந்திர சார் சொன்னார், இளையராஜா சொன்னார், இந்த தலைமுறைகள் தான் உனக்கு இருக்கிறதுலே பெஸ்ட் படம் பாலு அப்படி சொன்னார். பிகாஸ் ஹீ ரியலி லவ் தட் மூவி தலைமுறைகள். பட் எனக்கு இந்த வாட்டி எனக்கு சொல்ல முடியல நான். பட் ஐ ரியலி வாண்ட் டு கோ அண்ட் மீட் ஹிம் அண்ட் டெல் ஹிம் சார் எஸ் உங்கள் 2வது படத்தில் இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் தான் நான் சொல்வேன். ஏன்னா செகண்ட் டைம் அசோசியேட்டிங் வித் சச் அ கிரேட் legendary, world pugal musician is just not an easy thing. He's a maestro, isn't it? So I think, again, all lined up like a blessing. Happened to meet Ilayaraja sir? I didn't meet him till now, like one-to-one பேசுற மாதிரி நான் மீட் பண்ணல. I met him in the audio launch, but I would take an opportunity to go and meet him now because I have to go and tell him. Good success meet நடக்கும் விடுதலை 2 அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு thank you. உங்களோட ஃபில்மோகிராஃபி, உங்களோட ரோல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நாட் ஜஸ்ட் ஒரு ஃபீமேல் கோஷனுக்காக மை கேரக்டர் வந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி மட்டும் யூ டோன்ட் பிக் ஃபிலிம்ஸ் ஆஸ் ஃபார் ஆஸ் ஐ ஹவ் சீன் யுவர் ஃபில்மோகிராஃபிஸ். உங்களோட கேரக்டர்ஸ் பார்க்கும்போது ஒரு கேரக்டர் அது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும், அதில் என்னோட கேரக்டர் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கும்போது லைக் விடுதலை 2மே சின்ன ரோலாக இருந்தாலுமே கூட அந்த இடத்துல ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஒரு டெத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ரீ சீக்வன்ஸ் தான் நீங்கள் வரீங்க. அந்த இடத்துல காணோம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை என்ன நாள் நைட் வந்துடுவார் வீட்டுக்கு சொல்லி இன்ஃபார்மாவது பண்ணிவிடுவார். அந்த ஜோன் தான் ஓப்பன் ஆகுது ஒரு இடம். ஸோ வி நோ தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அ கேரக்டர். ஸோ அந்த இடத்துல உங்களோட ஃபியூச்சர் ஃபிலிம்ஸில் உங்களோட கேரக்டரோட டிசைன் என்னென்ன மாதிரி இருந்தால் ஐ வில் டெஃபினெட்லி டூ திஸ் கேரக்டர் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு தாட்ஸ் இருக்கும்ல. சும்மா ஒரு சீன் 2 சீன்ஸ் ஒரு கிளாம்ப் போர்ஷனுக்காக மட்டும் வந்துட்டு போகாமல் ஐ நீட் சம் ஸ்ட்ராங் இன்டென்ஸ் இன் திஸ் கேரக்டர் அப்படின்னா. சரி, தி ஃபேக்ட் இஸ் நான் பிளான் பண்ணி அது நடக்கலை. பட் மேபி என்னோட முகத்தை பார்த்தா அந்த மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ அதுக்காக பட் ஐ எம் வெரி ஹாப்பி வித் வாட் த ரோல்ஸ் ஐ எம் கெட்டிங். பிகாஸ் ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் பெண்கள் அவங்களுக்கு அழகு மட்டுமே என்றைக்குமே முக்கியம் கிடையாது. அறிவாகவும் அவங்களோட லைஃப்பை போல்டாக at any circumstances they should be able to lead their life very bold. ஸோ இது பேசிக்காக எனக்குள்ளே ரொம்ப ரூட்டடாக இருக்கிறதுனால மேபி எனக்கு இந்த மாதிரி ரோல்ஸ் வருதா அப்படிங்கிறது கூட ஐ ஃபீல். பட் டெஃபினெட்லாக என்னோட மூவிஸ் ஐ வுட் லைக் டு கெட் இட் வெரி ஸ்ட்ராங் ரோல்ஸ். அந்த மாதிரி தான் எனக்கு ஆசை இருக்குது. மேபி சம்டைம்ஸ் எனக்காவது ஒரு லைட் மூவி பண்ணணும்னு எனக்கு ஆசையும் இருக்குது. லைட் கேரக்டர்ஸ், லைட் கேரக்டர்ஸ். I would love to do humor. Okay. Yes, I love humor. எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஹியூமர்லயே இப்ப சப் கேட்டகரி வந்துச்சுங்க, டார்க் ஹியூமர்னு ஒன்னு இருக்கு. அதுல சில டைம் டார்க் ஹியூமர் எனக்கு ரொம்ப டஃப், எனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு புரிஞ்சதெல்லாம் வடிவேலு சார் இந்த மாதிரிலாம் ஜோக் பண்ணால் ஃபன்னாக இருக்குது, லைக் பாடி லாங்குவேஜ் அந்த மாதிரிலாம். பட் ஐ வுட் லவ் டு டூ ஹியூமர் ரோல்ஸ் பிகாஸ் இட் லைட்டன்ஸ் அப். அண்ட் ஐ ஃபீல் தட் அதுலேயும் நிறைய ஆக்டிங் தெரிஞ்சிருக்கணும். You have to be like really open up to work such roles and all that. டவுன் தி லைன் பார்க்கும்போது ஒரு பாயிண்ட்ல லேபிளும் பண்ணிடுவாங்க. இல்லை அவங்க ரம்யாவான சீரியஸான ரோல்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க அப்படின்னு லேபிள் பண்ணிட்டாங்கன்னா அகைன் நீங்கள் வந்தீங்கனாலே அப்போ சீனியர் நாங்கள் ப்ரிடிக்ட் பண்ணிட முடியும். ஓகே இவங்க வராங்களா, அப்போ இது நடக்கும் அந்த ஜோன் கிரியேட் ஆகிடும். அண்ட் நீங்கள் ட்ரீம் காம்போ ஹஸ் செக்ட் வெற்றிமாறன் சார் அண்ட் வேல்ராஜ் சார். Any other dream combos or dream directors or dream artists to work with? Very good actors எல்லாமே என்னோட விஷ் லிஸ்ட்டில் ஆஃப்கோர்ஸ் இருக்காங்க. அவங்க கூட நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறது தான். ஆஃப்கோர்ஸ் விஜய் சார், அஜித் சார் கூட நடிக்கணும்னு ஆசை இருக்குது. அண்ட் like I would like to do I want to explore in Telugu and in Tamil, so I have no restrictions on actors. For my character I want to be a very solid one. Okay. And upcoming project lineups edavadhu ipodiki? Yes, ஒரு படம் பண்றேன். they are yet to title it. There's the hero is Big Boss Darshan. அதுல I'm playing a cop SI.
ரொம்ப ரகடான எஸ்ஐ. ஆமாம், இவர் லால் சார், நாட் மோகன்லால் சார், லால் சார். யா, ஸோ அவரை போட்டு வறுத்து எடுத்து வாட்டி எடுக்கிற ஒரு காதல் படத்துல பார்த்த ஒரு எஸ்ஐ கேரக்டர் அவ்வளோ மோசமா இருக்குமான்னு என்னடா பிறகு இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. பட் ஆனால் ஒரு ஈகோ இருக்கிற ஒரு ஃபீமேல் எஸ்ஐ வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ அது அது அந்த ரோல் அதுவுமே கொஞ்சம் ஐ திங்க் ஸோ ஐ பிளேட் இட் லைக் ஓரளவுக்கு. ஆக்சுவலி எனக்கு அந்த ஸ்ரேயா ரெட்டி அந்த இது கூட எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ ஐ வாண்ட் டு ட்ரை லைக் தட் வெரி ரகட் அண்ட் அந்த மாதிரி கொஞ்சம் திமிரா அந்த மாதிரி. இந்த மாதிரி நம்ம சாஃப்டாகவும் லைக் சாஃப்ட் அண்ட் யூனோ அந்த மாதிரி சட்டிலாகவும் பண்ண பிடிக்கும். ஐ வாண்ட் டு ட்ரை ஹியூமர். So these two kind of is going on, but I want to try humor. This might open many channels for you, I want to. Yeah. And one final question. என்னன்னா படம் பார்க்கும்பொழுது சென்சார், நான் விடுதலை படத்தில் இருந்த எல்லா அசோசியேஷன் எல்லாத்திட்டையுமே முன் வைக்கிற கொஸ்டின் தான் அது. சென்சாரில் நிறைய மறைக்கப்பட்டது, மறைச்சி பிளர் பண்ணி அது ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டு ஃப்ரேமாக எனக்கு பர்சனலி ஃபீல் ஆச்சு. ஸோ ஹவு இஸ் இட் ஃபார் யூ? ஏன்னா ராவாக பார்த்துருப்பீங்க, சென்சார் பண்ணியும் பார்த்துருப்பீங்க மேபி. ஸோ நிறைய விஷயங்கள் டிஃபால்ட்டாக ஒரு கொடி கூட பிளர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட்ஸ் ஓவர் ரூலிங் வாட் த கிரியேட்டர் ஹேஸ் டு சே அப்படின்ற ஒரு ஃபேக்டர் கிரியேட் ஆகுதா சென்சார் பார்க்கணும்? டிஸ்டர்பிங்காக இருந்தது அது. Regarding the flag, I think I would not know about, you know, or comment about it. But when it comes to, you know, nudity or anything like that, maybe too much of blood or something like that, I'm not sure, because even in the major channels or, you know, National Geography, இந்த மாதிரி நம்ம raw channels எடுத்து பார்க்குறப்ப கூட for the sensitivity or the sensitive nature of that particular thing, we tend to, you know, close the eyes of the children or they were blurred themselves, because censor is one place where they feel according to them, அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல this is, you know, going to trigger the inner you know, the emotion of a person or something like that. So yeah, but என்னன்னா of course Vetrimaaran sir is a person, அவர் வந்து எதுக்குமே அசர்றவர் கிடையாது. ஸோ he has his ideology very clearly said in this movie. அது வந்து it's a very beautiful thing. ஏன்னா எஸ், அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே டுவர்ட்ஸ் எதுக்காக போராடிட்டு இருக்கோம்? ஈக்குவாலிட்டி. ஸோ அண்ட் we're trying our best. ஸோ இது வந்து will be a very good opening for people. Already we've been opening channels, but அது you know, independence periodல கூட when it was dramas, they used to do dramas, isn't it? Street dramas and all that. அப்போ to trigger நம்மளோட அந்த patriotism வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்காக they used to do it அந்த பர்டிகுலர் டைமில், பிகாஸ் அப்போ ரீச் இல்லை. தே யூஸ் டு ரைட் லெட்டர்ஸ், தே யூஸ் டு ரீட் அவுட் லெட்டர்ஸ், தே யூஸ் டு டூ எவ்ரிதிங் லைக் தட் during the before pre-independence time. So அதுக்கப்புறமா each medium, you know, started shifting from radio, and you know, they had some secret radios and all, for especially for all this. So now I think this is one particular medium where it is very important for us to start அந்த ஒரு angle start thinking about it. Yeah. Okay. Yes. Wonderful. Thank you. And thank you so much for your time. விடுதலையில் நீங்கள் பண்ண ரோல் லைக் எக்ஸப்ஷனல், தவிர்த்து போக முடியாத ஒரு ரோல் தான் அது. சின்ன ரோலாக இருந்தாலுமே we couldn't avoid that thing. And all your filmographies has been super healthy. And அடுத்தடுத்து நீங்கள் பண்ணக்கூடிய படங்கள் எல்லாத்துலேயுமே your role and your character will definitely make a statement அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. We are looking forward for all your upcoming projects as well. Thank you for your time. Thank you for Viduthalai too. All the best for your upcoming movies. Thank you, and it was great, you know, having you as my interviewer. And you had very thank you so much. Thanks. Thank you. Thank you. எஸ்விசி மற்றும் ஆதித்யாரம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல் உலகமெங்கும். MadRabbit, India's finest audio wearable brand, starting at 999.